இந்த நாட்டுல பாம்பன் சுவாமிகள்னு சொல்லி ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலேருந்து ஒரு ஆள் வந்தார். திருவான்மியூர்ல அடக்கம் ஆகி இருக்கிறார். அவரு சாலையில நடந்து போகிற பொழுது விபத்து, அவருக்கு கால் அடிபட்டுச்சு. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தார். காலு சரி பண்ண முடியாத அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமையில ஒரு நாள் முருகன் வந்தான், மயில் வடிவத்தில் வந்தான், காலு சரியாயிடுச்சு. அவர் சண்முக கவசம் பாடினார். நீ அதையெல்லாம் சொல்லி இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆதிசங்கரர் இருக்காருல்ல, அவருக்கே வித்தியாசமான ஒரு நோய் வந்தது. அவரு கர்நாடகத்தில் இருக்கிற கர்னூல்ல இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் கேட்டால, சிவபெருமான் சொன்னா நீ திருச்செந்தூர்ல போய் முருகனை போய் பாருன்னு சொன்னால, ஆதிசங்கரரே திருச்செந்தூருக்கு வந்தாரு, முருகனை கும்பிட்டாரு, பன்னீரலை பிரசாதத்தை வாங்கி கொண்டாரு, அவருடைய நோய் தீர்ந்தது. அதற்கு நன்றிக்காக சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு பாடல் பாடினார். லலிதா சமஸ்கிருதத்தை பாடிய ஆதிசங்கரர், பஜகோவிந்தம் பாடிய ஆதிசங்கரர் இந்த பாட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இன்னொன்னு சொல்லவா, முருகனுடைய அருள் பெற்றவர் என்ற வரிசையில வாரியார் சுவாமிகள் வர்றார். முருகன் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்கிறார். அருணகிரிநாதர், முருகன் வந்து காப்பாற்றுகிறார். என்ன பற்றி பாடுங்கிறார் முருகன். எனக்கு பாட தெரியாதுன்னார். நாக்க நீட்டனால ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதணும். அவ்வளவுதான். சரம் சரமா சந்த திருப்புகள் பாடுறார். தொடக்கமே முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரர் மடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதுரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை பொயின் மெச்சத்தழுவுகள் பட்சித்துடன் லட்சித்தருவது ஒரு நாளேன்னு அருணகிரிநாதர் பாடினார். கேட்டீங்களா? அங்க மட்டும் பாடல, திருச்செந்தூருக்கு வந்து பாடினார், பழனிக்கு வந்து பாடினார், திருவேரகம் போய் பாடினார், தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோவில்ல எல்லாம் போய் பாடினார். நீ ஒரு வார்த்தை சொன்னியா இந்த மாநாட்டில்?